என் பறையர் பெருங்குடி சமூக உறவுகளுக்கு எனது சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு சார்பாகவும் பறையர் பெருங்குடி சமூகத்தினுடைய மாவீரன் டெல்டா பகுதிகளில் ஆதிக்க சாதி வெறியர்களை குலைநடுங்க செய்த பறையர் பேரினத்தினுடைய புரட்சி வீரன் நமது அண்ணன் மாவீரன் மணிமேடு சங்கர் அவர்களுடைய 17ஆம் ஆண்டு வீரவணக்க நினைவேந்தல் தினத்திற்கு வருகை தந்து இங்கே வீரவணக்கம் செய்து கொண்டிருக்கக்கூடிய என் பறையர் பேரின உறவுகளுக்கு மீண்டும் ஒரு முறை எனது சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பறையர் பாதுகாப்பு சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முறையாக அண்ணனுடைய 10ஆம் ஆண்டு வீரவணக்க நிகழ்வுக்கு முதல் முறையாக வந்திருந்தேன். இங்க வரும்போது அதிகாலை 1 மணிக்கு அங்க வந்துட்டோம். வந்து சேர்ந்துட்டு அந்த குடியில வந்து அம்மாட்ட இரவு 1 மணில இருந்து அதிகாலை 5 மணி வரை அம்மாட்ட நான் பேசிட்டு இருந்தோம். அப்ப அம்மா வந்து சொன்னாங்க, சில அண்ணனை பத்தி சில விஷயங்களை சொன்னாங்க. அதுவும் குறிப்பா நம்ம எல்லாம் வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தக்கூடிய பிழைப்பினவாதியை பற்றி ஒரு சில கருத்துக்களை, ஒரு சில உண்மையான விஷயங்களை பதிவு பண்றாங்க. இப்படி நம்ம சமூகத்தை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய செலுத்திய தருதலை, அந்த தருதலுடைய அண்ணனுடைய இறப்புக்கு காரணம் அந்த தலித்திய தருதலை என்ற அந்த நாய் தான். இன்னைக்கு வந்து பறையன் பேர் சொல்லி வந்தா செருப்பை கொண்டு அடிக்கணுங்க. நான் என்ன சொல்றேன், பறையர் குடியிருப்புக்குள்ள தலித் என்று சொல்லி அவனும் அவனை சார்ந்த கட்சியை சேர்ந்தவனும் தலித் என்று வந்தால் அவனை நீங்கள் செருப்பு கொண்டு அடிக்க வேண்டும். மிகப்பெரிய வரலாற்றை கொண்ட பேரினம் பறையர் பேரினம். அதுபோல நேற்றைக்கு வந்து ஒரு இதே மாதிரி ஒரு முட்டா பையன் ஒரு பதிவிட்டு இருந்தான். நீங்க வந்து மணிமேடு சங்கர் வந்து ஒரு ரவுடி, அவரை நீங்க வந்து இப்படி புகழ்ந்து பேசுவது நம்மளுக்கு நல்ல கிட்ட உங்களோட வளர்ச்சியை தடுக்கும் அப்படின்னா, என்னோட வளர்ச்சியை மணிமேடு சங்கரனுடைய அந்த வீர வழிபாடு நிகழ்வு தடுக்கும், அப்படி வளர்ச்சியா தேவையில்லை தம்பி அப்படின்னு நான் சொன்னேன். சில பேருக்கு வந்து அரசியல் புரிதல் இல்லாம, சாதி புரிதல் இல்லாம இருக்கான். அவளுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த சாதியோட வரலாறு பேசணும். எந்த சாதிக்கும் இப்படி ஒரு மிகப்பெரிய வரலாறு கிடையாது. மிகப்பெரிய வரலாற்றை கொண்ட ஒரு சமூகம் என்று சொன்னால் பறையர் பெருங்குடி சமூகம். இந்த சமூகத்துடைய வரலாறை நம்ம பகுதிகளில் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அதுபோல நான் வந்து புரட்சியாளர் என்று சொன்னால் அது பூவை மூர்த்தியார் ஒருவரை மட்டுமே சொல்லுவேன். அதுபோல மாவீரன் என்று சொன்னால் அது டெல்டா மாவட்ட சாதி வெறியர்களை குழந்தைகள் செய்த பறையர் பெருங்குடி சமூகத்துடைய மாவீரன்